+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் எக்ஸசைஸ் 20 பார்க்கலாம். 3 பார்ட்னர்ஸ் ஜனனி, ஜானகி அண்ட் ஜமுனா. அதில் ஜானகி டை ஆயிட்டாங்க. ஓகேயா, ஆன் 31st December. ஃபைனல் அமௌண்ட் டியூ டு ஹர் ஷோட் ஏ கிரெடிட் பேலன்ஸ். கிரெடிட் பேலன்ஸ்னா த பிஸ்னஸ் ஹேஸ் டு பே டு த பார்ட்னர். ஓகே, பாஸ் ஜர்னல் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. அதாவது 3 சிச்சுவேஷன். இந்த அமௌண்ட் இஸ் பெய்டு இமீடியட்லி, இந்த அமௌண்ட் இஸ் நாட் பெய்டு அண்ட் பார்ட் பெய்டு, அதாவது 75,000 பெய்டு, பேலன்ஸ் நாட் பெய்டு. ஓகேயா, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி, அதாவது எப்படி இருந்தாலும் சரி, ஆல்வேஸ் யூ டு டெபிட் ஜானகி எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட். ஜானகி எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்ட். ஓகே, ஏன்னா அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்தோம். அந்த அவங்க பார்ட்னர் டை ஆயிட்டாங்களே, அந்த கேபிட்டல் அக்கௌண்ட் வராது. ஸோ யூ ஹவ் டு டெபிட் வாட் எவர் த அமௌண்ட் 1,40,000. ஓகேயா, ஸோ டெபிட் 1,40,000 இந்த 3 சிச்சுவேஷனுக்கும். அது கன்ஃபர்ம்டு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு அமௌண்ட் பெய்டுனா யூ கிரெடிட் பேங்க். ஓகேயா, ஃபுல் அமௌண்ட். செகண்டு நாட் பெய்டுனா தென் இட் கோஸ் டு லோன் அக்கௌண்ட். ஓகே, தேர்ட் 75,000 பெய்ட் பேலன்ஸ். ஸோ வாட் எவர் பெய்டு இருக்குல்ல, அது பேங்க் அக்கௌண்ட், டு பேங்க் அக்கௌண்ட். ஓகே, அந்த மிச்சம் இருக்கிறது லோன் அக்கௌண்ட். அதே மாதிரி. ஓகேயா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் டெபிட் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். ஓகே, கிரெடிட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணலைன்னா அதே எக்ஸிக்யூட்டர் தான் வேர்டு இருக்கும். ஆனால் யூ ஹேவ் டு ஆட் லோன் டு தட், அதாவது இட் பிகம்ஸ் அ லைபிலிட்டி. ஓகேயா, தேங்க்யூ.